கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்தையும் கூட ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உடுத்திக்கொள். அசுத்தனும் இனி உன் வழியாய் வருவதும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வராக. நீங்கள் கவனமாய் கவனிக்கும் போது அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். வேதத்தில் பல மலைகள் இருக்குது. அரராத்து மலை மாதிரி நிறைய மலைகள் என்ன செஞ்சுருக்குது. ஒலிவ மலை இருக்குது, சீனாய் மலை இருக்குது, சீயோன் மலை இருக்குது. இப்படி என்ன செய்யுது, பலவித மலைகள் நிறைய இருக்குது வேதத்தில். ஆனால் 2 முக்கியமான மலைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் என்ன செய்வாங்களா, அடைவார்கள். அதுக்கு ஏசாயா 40:30 நீங்கள் வாசிங்கள. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கழுகுகளை போல செட்டை எடுத்து என்ன செய்வாங்களா, எழும்புவாங்களாம். வாலிபர்கள் இளைஞர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கணும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் மேலே உள்ள வசனம் 29வது வசனம் இப்படியா சொல்லுது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம், பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக 2 மலை இருக்குன்னு சொன்னேன். அதில் 2 முக்கியமான மலைகள் மாத்திரம் கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறது. அநேக மலைகள் வேதத்தில் இருந்தாலும் 2 மலைகள் மாத்திரமே கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய பர்வதம், அதாவது தேவனுடைய மலை அப்படி சொல்லி பெயர் பெற்றிருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சீனாய் மலை. ஒரு மலைக்கு பேர் என்ன மலை, சீனாய் மலை. இன்னொரு மலைக்கு பேர் சீயோன் மலை. இன்னொரு மலைக்கு பேர், ஆமாம், அதற்கு இந்த சீனாய் மலைக்கு இன்னொரு பேர் ஓரே பர்வதம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்குது, ஓரே பர்வதம்னு சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிக்கும். அப்பொழுது மோசே ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுதி போனான். மோசே தேவ பர்வதத்துக்கு ஏறி போகையில், எந்த பர்வத்துக்கு ஏறி போனாராம், தேவனுடைய பர்வதம், அதாவது தேவனுடைய மலை, தேவனுடைய பர்வதத்தில் அவன் ஏறி போனானா. அந்த மலை எதுன்னு கேட்டால் 15வது 16வது வசனம் அதில் வாசிக்கலாம். மோசே மலையின் மேல் ஏறின போது
கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அப்போ மோசே ஒரு தேவ பர்வதத்தின் மேல, தேவனுடைய மலையின் மேல ஏறி போகிறான். அந்த மலைக்கு பேர் என்னமா? சீனாய் மலை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ சீனாய் மலை என்பது அது தேவனுடைய பர்வதமாக மலையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீயோன் என்ன செய்யுதான்? கர்த்தருடைய சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய, நான் என்னுடைய பர்வதம். யாருடைய பர்வதமா? தேவனுடைய பர்வதம். கர்த்தருடைய பர்வதம். வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி என்னுடைய பர்வதம் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்புறம் சங்கீதம் 48 2வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிமையுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். அது மகாராஜாவினுடைய நகரமாய் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அங்க வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அங்கே தேவனுடைய நாமம் விளங்கும். அங்கே புகழ்ச்சி பூமியின் கடையாந்திர பரியந்தமும் விளங்குகிறது. உமது நீதியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த சீயோனை குறித்து இந்த சங்கீதம் சொல்லப்படுது. இப்போது சீயோன் கர்த்தருடைய பர்வதம், இன்னொன்று சீனாய் கர்த்தருடைய பர்வதமாக இருக்குது. வேதத்தில் இந்த 2 மலை. இப்போ சீனாய்க்கும் சீயோனையும் ஏன் அதை மட்டும் அரராத்து மலை இருந்துச்சு, ஒலிவ மலை இருந்துச்சு, இன்னும் அநேக மலைகள் என்ன செய்யுது? அப்புறம் கர்மேல் இருந்துச்சு, கர்மேல் பர்வதம். எலியா போய் எங்கே நின்று என்ன செஞ்சார் சொல்லுங்க? அக்கினியவே என்ன செஞ்சார்? இறக்குனார் பாருங்க. அப்போது அந்த பர்வதமெல்லாம் இருந்தது. எத்தனையோ பர்வதங்கள் இருந்தாலும் ஆனாலும் வடக்கே இருக்கிற லீபனோன் மலை என்ன செஞ்சிச்சு? இருந்தது. இப்படி பலவிதமான பர்வதங்களும் மலைகளும் இருந்தாலும் இந்த 2 மலையை மட்டும் ஏன் ஆண்டவர் என்னுடைய பர்வதம்னு சொன்னார், என்னுடைய மலை என்று சொல்லி ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிச்சயமாக இருக்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க யாக்கோபின் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, 7 வருட பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வந்த உடனே இவங்க எல்லாம் எங்கே கிளம்பி போகிறாங்க? எகிப்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே யோசேப்பு ஏற்கனவே முன்னாடியே இருக்கிறாரு. இப்போ பிரபுவாக அதிகாரியாக மாறிட்டார், பிரதான தலைவனாக மாறிட்டார். இந்த பஞ்சத்திலேருந்து ஜனங்கள் காக்கப்படும்படிக்கு அவங்க என்ன செய்யப்பட்டாங்கன்னா, அவங்க கொண்டு போகப்படுகிறாங்க. எல்லாரும் அங்கே போகிறாங்க, யோசேப்பின் இடத்துல போகிறாங்க. அங்கே ஏறக்குறைய 400 வருஷம் என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. அங்கேருந்து 400 வருஷம் இருக்கிறாங்க. அவங்க அடிமைப்படுத்தப்படுறாங்க. அங்கேருந்து மோசே என்ற ரட்சகன் மூலம் ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அங்கே என்ன செய்கிறாரு? அங்கே கொடுத்து, எகிப்தியருக்கு 10 விதமான வாதைகளை கொடுத்து அவர் என்ன செய்யணும்? அங்கேருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். பஸ்காங்கிற நாள், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நிலக்கால்களில் என்ன செய்து ரத்தம் பூசப்பட்டு சங்கார தூதன் வந்து எகிப்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் அத்தனை பேரும் கொன்று போட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவரும் சாகலை. அன்றைக்கு பஸ்கா ஆசரிக்கப்பட்ட அன்றைய தினமே அவங்க என்ன செய்தாங்களாம்? புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு சென்ற அன்றிலிருந்து சரியாக 50வது நாள், யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்தார்கள்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வந்து என்ன செஞ்சாங்களாம்? இங்கே சேர்ந்தார்கள் என்று சொல்லி இருக்குது. அவங்க புறப்படும் போது தேதி எத்தனை? யாத்திராகம புஸ்தகம் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு
தெரிந்து கொள்ளப்படுவார்கள். எந்த எந்த மாதம் எந்த தேதி? இந்த மாதம் 10ஆம் தேதி. முதலாம் மாதம் 10ஆம் தேதியில் ஆட்டை என்ன செஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. எத்தனாம் தேதி அடிக்கணும்? 15ஆம் தேதி அதை என்ன செய்யணும்? 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, 6ஆம் வசனம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அப்புறம் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். 15ஆம் தேதி அதை என்ன செய்யணும்? அடிக்கணும். 15ஆம் தேதி அடித்து பஸ்கா ஆசரித்து 15ஆம் தேதி அவங்க புறப்பட்டாங்க. இப்போ உங்கள் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் என்ன செய்கிறாங்க? சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. அப்போது அதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 1ஆம் மாதம் 15ஆம் தேதி அதில் ஒரு 15, அப்புறம் 2ஆவது மாதத்தில் ஒரு 30, 45, அப்போ 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வந்துட்டாங்க. அங்கே 15ஆம் தேதி அடிக்கப்படுது, அங்கே பஸ்கா ஆசரித்து அப்படி கிளம்புறாங்க. கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 45. இப்போ சீனாய் மலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? 45ஆவது நாள் 46ஆவது நாள் என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. அல்லையே சொல்லுங்களேன். இங்கே வந்தாங்க. கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எல்லாத்தையும் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா, கரெக்டாக மோசே சீனாய் மலையில் ஏறும் பொழுது 50ஆவது நாள். சீனாய் மலை மேலே மோசே மலையில் ஏற அந்த நாள் 50ஆவது நாள். 50ஆவது நாளில் அந்த 19ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிட்டு மழை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, இங்கே 16ஆவது வசனத்தில் 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இருக்குது. அங்கே 15ஆம் தேதி கிளம்புனாங்க. இங்கே என்ன செய்யுது? 1ஆம் நாள் இங்கே வந்தாங்க. 3ஆம் நாள் என்ன செய்யுது? இடி மின்னல் மின்னுது. மேலே அவர் போகிறாரு. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 3ஆம் மாதம் 3ஆம் நாள் முடிஞ்சு அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50ஆவது நாள் வரும். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையானதிலிருந்து 50ஆவது நாள் கர்த்தர் சீனாய் மலையில் மின்னல்களும் கார்மேகங்களும் பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. என்ன சரி, ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 18ஆவது வசனத்தில் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியாய் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ 50ஆவது நாள் அங்கே மலை மேலே போயிட்டார். அப்படியே நேராக இங்கே சீனாய் மலையில் இது நடந்தது. இப்போ புதிய ஏற்பாடுக்கு வந்துடணும். இப்போ சீயோன் மலைக்கு வந்துடணும். சீனாய் மலையில் 50ஆவது நாள் அக்கினி பலமாக என்ன செஞ்சிச்சு? சீனாய் மலை மேலே இறங்கிச்சு. அப்போ கர்த்தர் என்ன செய்றார்? அக்கினியாய் அங்கே இறங்கினார். அக்கினி நடுவில் அவர் இறங்குறார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அவர் பாடுபட்டதுக்கு பின்பு 40 நாள் அளவும் அப்போ அவர் என்ன செய்ய? பாடுபட்டதுக்கு பின்பு அவர் மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறம் எத்தனை நாளா? 40 நாள் அளவும் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவர்கள் இந்த 40 நாள் அளவும் அவர் என்ன செய்தார்? தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து திருஷ்டாந்த படித்து விட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் கிளம்பி போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அவர் பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. 9வது 10வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் 2 பேர் அவர்கள் அருகே நின்றுன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்போ 40ஆவது நாள் இயேசுநாதர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்ததிலிருந்து 40ஆவது நாள் என்ன செஞ்சார்? பூமியில் உயிரோடு இருக்கிறவரை காண்பிச்சுட்டு அவர் அப்படியே உயிரோடு அப்படியே பரமேறி போகிறார். போகும்போது நீங்கள் எருசலேமில் என்ன செஞ்சுருங்க இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ 120 சீசர்களும் என்ன செய்கிறாங்க? 15ஆவது வசனத்தில்
ஏறக்குறைய 120 சீசர்கள் மேல் வீட்டறையில் கூடி இருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 9 நாள் 120 பேர் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எருசலேமை விட்டு வெளியில் போகலை, மேல் வீட்டு அறையை விட்டு நகலலை. மேல் வீட்டு அறையில் 120 பேர் ஏறக்குறைய கூடி ஜெபம் பண்ணி பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது 40 + 9 49 நாள் ஆயிடுச்சு. இப்போது பெந்தே கோசேன்னு சொன்னால், பெந்தே கோசே அப்படின்னா 50ன்னு அர்த்தம். பெந்தே கோச நாள்னா எத்தனாவது நாள்? 50வது நாள். அதாவது வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. 7 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற நாள் தான் முதல் நாள். 7 வாரம் முடிஞ்ச முதல் நாள் பெந்தே கோஸ்த நாள் சொல்லுவாங்க. வாரங்களின் பண்டிகை அப்படின்னா 7 × 7 49 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 50வது நாள் பெந்தே கோஸ்த நாள் சொல்லுவாங்க. இல்லையே சொல்லுங்களேன். இப்போது 50வது நாள் இந்த இவங்க எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க. எருசலேமுக்கு இன்னொரு பேர் சீயோன் பர்வதம், சீயோன் நகரம், சீயோன் கோட்டை. இது எதுக்கு? எருசலேமுக்கு. இப்போ 120 சீசர்களும் ஏறக்குறைய 120 பேர் இப்போ எந்த மலையில் இருக்கிறாங்க? சீயோன் மலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே மோசே சீனாய் மலையில் எத்தனை ஆள் தான் போனாப்படி? ஒரே ஆள் தான் போனாப்படி. மற்ற யாரும் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கிட்டத்தட்ட 2000 முழம் 3000 அடி தள்ளி நிற்கணும். அந்த மலை பக்கத்தில் போகக்கூட 3000 அடி தள்ளி ஜனங்கள், மிருகஜீவன்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் யாராக இருந்தால் எங்கே தான் தள்ளி நிற்கணும்? கிட்டத்தட்ட 3000 அடி, சரியாக 3000 அடி தள்ளி தான் நிற்கணும். மோசையை மட்டும்தான் எங்கே போனார்? சீனாய் மலைக்கு மேலே ஏறி போனார். அக்கினி இறங்கி வந்துச்சு. இங்கே 120 பேர் சீயோன் மலையில் உட்காந்துட்ருக்குறாங்க மேல் வீட்டு அறையில். அங்கே இடி முழக்கம் உண்டாச்சா? இங்கே பாருங்கள் 2வது வசனம், அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாச்சு. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கேயும் அக்கினி இறங்கி வந்துச்சு, இங்கேயும் என்ன இறங்கி வருது? அக்கினி இறங்கி வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கேயும் பலத்த இடிமுழக்கம் எக்கால சத்தம் உண்டாச்சு. இங்கேயும் சடுதியிலே பலத்த இடிமுழக்கம் செய்து உண்டாச்சு. அங்கே சீனாய் மலையில் கர்த்தருடைய ஆவி அக்கினி என்ன செஞ்சிச்சு? கர்த்தர் ஆவியானவரா என்ன செய்ய? ஆவியானவரா அக்கினியா என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அப்போ நீங்கள் கர்மேல் பருவத்தில் இறங்கி வந்தது கர்த்தருடைய அக்கினி வந்துச்சு, தவிர கர்த்தரே அக்கினியாக என்ன செய்யலை, இறங்கி வரலாதனால நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அக்கினியாக இறங்கி வந்து மோசைக்கிட்ட பேசினாருன்னு இருக்குது. யாத்திராகம புஸ்தகத்தை தெரிவிப்புக்குங்க. யாத்திராகம 19 எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவனும் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அவன் கூட வாக்கினால் என்ன செய்தாராம்? வார்த்தையினால் அவனோடு கூட பேசினார்ன்னு இருக்குது. இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. பெந்தேகோஸ்தே நாளில் சீயோன் மலையில் உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஒரு ஆள்னா இங்கே 120 பேர். அங்கே அக்கினினா இங்கேயும் அக்கினி தான். அங்கே ஒருத்தர் தவிர போனால் எல்லாம் செத்து போயிடுவாங்க. இங்கே எல்லாரும். அங்கே மோசே பேசினான், எபிரேய பாஷையில் பேசினான் கர்த்தர்கிட்ட. இங்கே 120 பேரும் பேசினாங்க. பாசிங்க. 2:4 அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேச
தொடங்கினார்கள். அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த வெவ்வேறு பாஷையை அக்கினி பாஷைன்னு சொல்லுவோம். நாம் வேதத்தில் அந்நிய பாஷைன்னு போட்டிருக்குது. இந்த அந்நிய பாஷையில் பேசினாங்க. மோசே சொந்த பாஷையில் பேசினான் கர்த்தரிடம். இங்கு எல்லாரும் 120 பேர் ஏறக்குறைய 120 பேர் எதை பேசினாங்க? அந்நிய பாஷையில் பேசினாங்க. கொரிந்தியில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான், அவன் தேவனோடு கூட என்ன பேசுகிறானா? ரகசியம் பேசி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அக்னி பாஷையில் அந்நிய பாஷையில் கர்த்தரோடு கூட என்ன செய்தாங்க? அத்துணை பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சாதாரண சொந்த பாஷையில் பேசிகிட்டு இருந்தான் மோசே பேசினார். ஆனால் நாமோ எந்த பாஷையில்? அக்னிமயமான அந்நிய பாஷையில் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ரகசியத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் அறிய முடியாதது, பிசாசு அறிய முடியாது, தேவ தூதர்களும் அறிய முடியாத பாஷையை என்ன ரகசியத்தை நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். மோசேஸ் தன்னுடைய சொந்த பாஷையில் என்ன செய்து கொண்டிருந்தான்? பேசிகிட்டு இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நல்லா கவனித்து பாருங்க. சீனாய் மலையில் இறங்கின அபிஷேகம், பரிசுத்தாவின் அக்கினி அப்படியே ஆசரிப்பு. 1 வருஷம் அங்கே தங்கியிருந்தாங்க. சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் 1 வருஷம் அங்கே இருந்தாங்க. ஆண்டவர் மலையில் காண்பித்த மாதிரியை வந்து ஆசரிப்பு கூடாரமாக செஞ்சாங்க. அந்த சீனாய் மலையில் இறங்கின அக்கினி அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து தங்குச்சு. அதாவது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை சீனாய் மலையில் இறங்கினது. அது அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து தங்கியிருந்தது. அது அப்படியே பல காலம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அது என்ன செஞ்சு சாலமோன் காலத்தில் என்ன செஞ்சு சாலமோன் கட்டின ஆலயத்தில் வந்து தங்கியிருந்தது. சாலமோன் கட்டின ஆலயத்தில் தங்கியிருந்தது. அது இடிச்சுப்பட்டதுக்கப்புறம் செருபாபேலும் என்ன செய்தாங்க? செருபாபேல் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அங்கே என்ன செஞ்சு பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ன செஞ்சு வந்து தங்கியிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது கைகளால் கட்டப்பட்ட பில்டிங்குகளுக்குள்ளேயும் கூடாரத்துக்குள்ளேயும் ஆலயத்துக்குள்ளே எது இருந்துச்சு? கர்த்தருடைய மகிமை இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கையினால் கட்டப்பட்ட பில்டிங்குக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தது. இப்போது இயேசுநாதர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் 50வது நாள் அதே கர்த்தருடைய மகிமை, அதே கர்த்தருடைய அக்கினி எங்கள் மேல் வீட்டுக்குள்ளே வந்து இறங்குச்சா? யார் மேலே வந்து இறங்குச்சு? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆவி உங்களில் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமையானவர் இப்போ நேராக யாருக்குள்ளே வந்து இறங்கிட்டாரு? ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிற நம்மிடத்தில் அவர் வாசம் செய்கிறார். கையினால் கட்டப்பட்ட ஜீவனில்லாத இடத்துல தங்கியிருந்த அந்த தேவனானவர், ஆவியானவர் இப்போ ஜீவனுள்ள ஆலயமாகிய நமக்குள்ள வந்துட்டார். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமையானவரை பழைய ஏற்பாட்டில் பக்கத்தில் நெருங்கினாலே செத்து போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? மலையை தொடுகிறவன் எவனும் சாக கடவன். மலையை தொட்ட எல்லாவனும் அந்த கர்த்தருடைய மகிமை அறிந்த அந்த மலையை தொட்டாலே செத்து போயிடுவானா. ஆனால் இன்னைக்கு அந்த மகிமையின் ஆவியானவர் இப்போ யாருக்குள்ளே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறாங்க. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். பாதாளத்தின் வாசல் இதை என்ன செய்யாது? என் சபையை என்ன செய்யாதான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் சபையினை எதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லிட்டோம். பில்டிங்கை மேற்கொள்ளாது. சர்ச் அடிச்சுட்டாங்க. கர்த்தருடைய சபையை என்ன செய்ய முடியாது? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாதான். ஆனால் சர்ச் அடிச்சு விட்டாங்க. ஆமாவா இல்லையா? அங்கே என்ன சொல்லுதுன்னா, உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ள முடியாது, அந்தகார சக்தி மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் தேவ ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களை ஒரு சக்தியும் மேற்கொள்ள முடியாது. பாதாளமே, முழு பாதாளமே எழும்பி வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் சபை, நீங்கள் தான் ஆலயம். இங்கே தேவ மகிமை தங்கி இருக்குது. ஆனால் இது நமக்கு தெரியல. பிரதர், ஆலயத்தங்க பிரதர், சபையை மேற்கொள்ள முடியாது.
அந்த சபையும் ஆலயம் நீயா இருக்கிற, உன்னை எந்த சக்திகளும் மேற்கொள்ள முடியாது. பாதாளமே எழும்பி வந்தாலும், பாதாளத்திற்கு அத்தனை அந்தகார சக்தியில் வந்தாலும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது நம்ம ஏசாயா 52 வாசம், எலும்பு எலும்பு சீனாயே உன் வல்லமையை தரித்து கொள்ளா சொன்னார். சீயோன்னா யாரு? புதிய ஏற்பாட்டில் சபை. சீயோனே நீ எழும்புனா எங்கே சொல்லியாச்சு? ஏசாயா 52 சபையே நீ எழும்பி உன் வல்லமையை நீ என்ன செஞ்சுக்கோ, தரிச்சுக்கோ. அந்த 52:1 திரும்ப வாசிக்கலாம். உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதாவது அசுத்தனும் உன்னிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவனும் இன்னும் உன்கிட்ட என்ன செய்ய முடியாது. உன்கிட்ட உன்னுடைய எல்லையை சுற்றிலும் வரவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமை சபையே உன்னிடத்தில் அசுத்தன் வரவே, விருத்த சேதனம் இல்லாதவன் வரவே. ஆமாம், எந்த சக்தி உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?